டேய் மாஸ்டர், ஏன்டா இந்த சிப்ஸ் அதிகமா சாப்பிடுற? உன் ஹெல்த் நாசமா போகுதுடா. ஹே, என்னடா இவன் ஒரே ஒரு சிப்பை தான் சாப்பிட போறான்னு சொல்லி ஒரு பேக்கெட் காலி பண்ணிட்டான். அதுதான் தம்பி எங்க சீக்ரெட். ஹே, நீ ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ், உனக்கு என்னடா சீக்ரெட்? ஆஹா, என்னடா இது, உப்பு காரம் இனிப்புன்னு எல்லா பிளேவரும் வருது, செம்ம டேஸ்டா இருக்கு. என்னடா இது, எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறே ஃபுல் ஆக மாட்டேங்குது, ஒண்ணுமே புரியலையே. எப்படிடா ஃபுல் ஆகும்? நாங்க தான் வேனிஷிங் கேலரிக் டென்சிட்டி டெக்னிக்கை யூஸ் பண்றோம்ல. எது வாணிஸ்ரீ? மென்டல், நான் வாயில பட்டதும் பனிக்கட்டி மாதிரி கரைஞ்சிடறேன்ல. அப்ப பிரெயின் நம்ம ஒன்னும் பெரிய ஃபுட் சாப்பிடல, ஏதோ லோ கேலரி ஃபுட் சாப்பிட்டுருக்கோம் நினைச்சு ஏமாந்துருவான். ஓ, சோ இவன் அதிகமா சாப்பிட்டு இருப்பான், வயிறும் ஃபுல் ஆகாது. அஃப்கோர்ஸ். ஏன்டா இவன் இந்த சிப்ஸ் அதிகமா சாப்பிடுறான்? முடியலடா என்னால. ஏய், உனக்கு என்னடா ஆக போகுது இந்த சிப்ஸ் சாப்பிட்டா? இங்க பாரு, பாமலின் ஆயில் யூஸ் பண்றாங்க. அதிகமா சாப்பிட்டா எனக்கு செட் ஆகாதுடா. இது பாமலின் ஆயில ஃப்ரை பண்றாங்களா? நீ குடுக்குற 10 ரூபாய்க்கு பாமலின் ஆயில ஃப்ரை பண்ணாம இதே நல்ல நிலையில ஃப்ரை பண்ணுவாங்க. என் வென்று கவர்மெண்ட்ல கொடுக்குற ஆயில் உடம்புக்கு நல்லது இல்ல, அப்படி இப்படின்னு சீன் போடுவாங்க. ஆனா இதை மட்டும் டெய்லி வாங்கி சாப்பிடுறாங்க. இதுக்கு அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்னும் இல்லையடா. நல்லா பிரீமியமா பேக் பண்ணி ஒரு ஆக்டர் வச்சு அட்வர்டைஸ் பண்ண நீங்க எல்லாம் வாங்க போறீங்க, பின்னாடி திருப்பி இன்கிரீடியன்ஸ் படிக்க போறீங்க. போங்கடா.